ஹலோ மக்களே! சிவா ஐலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. சிவாவுக்கும், ரேஷ்மாவுக்கும் நடக்க என்கேஜ்மெண்ட் சமயத்துல நம்ம அகிலியும் அப்படியே அந்த என்கேஜ்மெண்ட்ட நிறுத்துனது மட்டும் இல்லாம, நம்ம சிவாவ கட்டி அணைச்சு அவங்க காதுல வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திராணியும் சிவாவ மூத்த வாரிசா வீட்ல ஏத்துக்கிட்டாங்க. இப்படி சிவாவுக்கு ஒரு நல்ல விஷயங்களே நடக்க போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ரேஷ்மாவும் சிவா கூட நமக்கு சீக்கிரத்துல மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சிவாவோட மனசுல ஒரு வருத்தமாவே இருந்துட்டு இருக்கு. ஏன் தான் அயலி இப்படி பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. அயலி அவ மனசுக்குள்ள உள்ளதை வெளிப்படையா நம்மகிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஆஃபீஸர்ஸும் நம்ம சிவா கிட்ட வந்து, என் பொண்ணு ஆசைப்பட்டதை இது வரைக்கும் நான் நடத்தாம இருந்ததே கிடையாது. அவ உன்னை ஆசைப்பட்டுட்டா. அது மட்டும் இல்லாம நீ வந்து ரொம்பவே நல்லவன்னு எனக்கு நல்லாவே புரியும் சிவா. அதனால தான் என் பொண்ணுக்கு யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க கூட மேரேஜ் நடத்துறதுக்கு உனக்கு என் பொண்ணு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். சீக்கிரமாட்டு என்கேஜ்மெண்ட் வேலைகளை நடத்தணும் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு சிவாவும் சரி சார்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. அயலிக்கு என்னதான் சிவாக்கு மேல ஆசை இருந்தாலுமே அதை வெளிக்காட்டாம இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம அயலி ஒரு பக்கமா அழுது புலம்பிட்டு இருக்கும்போது, சரி இப்ப என்ன செய்யறது, சிவா கிட்ட இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வர தயாராகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி ஒரு பக்கமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை கவனிச்சு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து, அயலி நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படி கேட்கும்போது, அயலியும் அதுவும் எதுவுமே இல்லை, நீ வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போறீங்களா, நல்லபடியாக நடக்கட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்க. ரேஷ்மா கிட்ட வரும்போது ரேஷ்மா ரொம்ப ஆசையாட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. ரேஷ்மாவும் எனக்கு சிவாவை ரொம்பவே பிடிக்கும், சிவா மாதிரி ஒரு நல்லவன் எனக்கு அமைஞ்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமாட்டு நாங்கள் அங்கே போவோம், அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஐட்டங்களை நான் சமைச்சு கொடுப்பேன், அவனுக்காக தான் நான் சமையலை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரேஷ்மாவும் நம்ம சிவாவை பற்றி பெருமையாக அயலிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்று ஒன்றா கேட்ட நம்ம அயலிக்கு ரொம்பவே வருத்தம் ஆகிட்டே இருக்குது. என்ன செய்கிறது, என்கேஜ்மெண்ட் வேறு சீக்கிரமாக நடக்க போகுது, இந்த சமயத்தில் மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து இந்த என்கேஜ்மெண்ட் தடுத்து நிறுத்தப்படாதா அப்படின்னு நம்ம அயலியும் யோசிக்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம சிவா கிட்ட இப்போவே போய் தடுத்து நிறுத்த சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலிக்கு ஒரு எண்ணம் வருது. இன்னையோட அதுக்கப்புறமா நமக்கு சிவாவுக்கும் எந்த பந்தமும் இல்லைன்னு ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் யோசனையில் இருக்காங்க. நம்ம ஆஃபீஸர்ஸும் வந்து நம்ம சிவாவை அப்படியே கூப்பிடுறாங்க. என்ன நீங்கள் கூடிய சீக்கிரமாட்டு ரேஷ்மாவோட கையில் மோதிரம் மாற்ற போகிறீங்க, இங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காதுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை ஒரு பக்கமாக கூப்பிடுறாங்க. இன்னொரு சைடு ரேஷ்மாவும் அந்த சமயத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. அங்கே உள்ள ரேஷ்மாவோட அப்பாவும் சரி டைம் ஆகிட்டே இருக்குல்ல, சீக்கிரம் மட்டும் மோதிரத்தை மாற்றிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்குறாங்க. அந்த மோதிரத்தை பார்க்கும்போது சிவாவோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. சரி அயலி எப்படியாவது கடைசி நிமிஷத்துலையாவது அவளோட அன்பை வெளிப்படுத்த மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நம்ம சிவா அதை பார்த்துட்டே இருக்காங்க. அயலியும் அதை கவனிச்சுட்டே இருக்காங்க. என்ன செய்கிறது, எப்படியாவது சிவாவை வந்து தடுத்து நிறுத்தணும், அவனே வந்து இதை தடுப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அயலியோட மனசில் ஒரு போராட்டமாகவே இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மட்டும் இந்த சான்ஸை விட்டுட்டோன்னா கண்டிப்பாக ரேஷ்மாவுக்கும் சிவாவுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துடும், அதுக்கப்புறமா மேரேஜும் நடக்கும், நம்மளால் எதுவுமே வெளிப்படுத்தவே முடியாது, இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிட வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம அயலியும் மனசு மாறுறாங்க. சரி யார் என்ன நினச்சாலுமே பரவாயில்ல, நம்ம இப்போவே சிவாவை தடுத்து நிறுத்திட வேண்டியதான் அப்படின்னு நம்ம அயலியும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. சிவா கிட்ட அவங்கள வந்து என்னாச்சு, இன்னும் வந்து எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரேஷ்மாவோட கையில் இந்த மோதிரத்தை போட வேண்டியதானே அப்படி சொல்லும்போது கரெக்டாக நம்ம சிவா ரேஷ்மாவோட கையில் மோதிரத்தை போடும்போது நம்ம அயலி அப்படியே ஷிஃபா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டு நிறுத்துறாங்க. அதை கவனித்து சிவாவும் என்னாச்சு, எதுக்காக அயலி இப்போ ஸ்டாப் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நம்ம அயலி அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, என்ன சிவா என்னை நீங்கள் மறந்துட்டீங்களா, என்னவா இருந்தாலும் நான் எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்குறது மாதிரி ஒரு எண்ணம் இல்லை எனக்கு, இனிமே வந்து இந்த மாதிரி செய்யாதுங்க, நான் வந்து உங்களை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிலி சிவா கிட்ட அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரேஷ்மாவும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்களே சொல்லலாம். அவங்க அப்பாவும் என்னாச்சு ரேஷ்மா, எதுக்காக அயலி இப்படி பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குதே அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலி ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ நாளுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கு, இதெல்லாம் உனக்கு முதலே சொல்ல வேண்டியதுனே அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலியை கேள்வி கேட்கும்போது ரேஷ்மாவும் என்னதான் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டாமல் நம்ம சிவா கிட்ட வந்து, என்ன சிவா இதை தானே நீ எதிர்பார்த்த, அது மாதிரி நடந்துட்டு பார்த்தியா, அயலிக்கும் மனசில் வந்து உன்னோட நினைப்பு தான் இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்டாமல் தான் இருந்திருக்கா, இப்போ தான் எல்லாமே புரியுது, நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி
நம்ம ரேஷ்மாவும் சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாட்டு ஐலி சிவா ரேஷ்மாவுக்கு நடக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்தி அப்படியே அவங்களோட அன்பை வெளிக்காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.